ஆடா கவலைப்படாத, இன்னைக்கு உனக்கு பிரியாணி சோறு மாதிரி இது நல்லா துண்ணு ஆடா. நாளைக்கு நீ எனக்கு பிரியாணி சோறு. என்னப்பா யார் தாடு? யார் தந்தா நமக்கு என்ன இருக்குதா? எடையை போட்ட உடனே வந்துருந்தேன். எப்பா அப்படியே கட்டி போட்டு வித்துடலாமா? வித்துடலாம், ஆனா அந்த போட்டு கால போட்டு குத்துருவீங்க. நீ எப்போ 3 பேரும் சேர்ந்து வித்துடலாம்ப்பா. அன்னைக்கு ஒரு நாள் ஊர் மேல உதவாங்க விட்டீங்களா, அது மாதிரி பண்ணலான்னு பாக்குறீங்களா? நீ நம்பவே மாட்டப்பா என்ன. நீ நம்புற மாதிரி எனக்கு எதுவும் பண்ணலடா. நாடை விக்கிறணும், நான் துண்டுறணும், அதை நான் பாத்துக்கிறேன். நீ வேலையை பாரு. அப்ப நான் போட்டு குத்துருவேன். நீ போட்டு குத்துருவியா? அப்ப எனக்கு இந்த ஆடு வேணாம். ஏய் போ 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 3 பேரும் சேர்ந்து வித்துடலாம்ப்பா. அன்னைக்கு என்ன கோத்து விட்ட மாதிரி கோத்து விட மாட்டேன்னு சத்தியமன். நான் பண்ண மாதிரியே பேசுற. டேய் கண்ணா, உன்னை பெத்தவன்டா நானு. இப்படி ஒண்ணு பேசுவேன், அப்படி மாத்தி பேசுவா நீ. சரி அதெல்லாம் மாத்தி பேச மாட்டேன் விடு. இதோ வரான மாப்பிள்ள வந்துச்சா? மூஞ்ச பேர் மொராகலாம் போட்டு வருது பேரு. நான் மாப்பிள்ள அந்த ஆகாஷாவணி என்ன பண்ணுகிறான்? டேய் அவன்கிட்ட நான் பேச மாட்டேன், நீயே பேசு. வா மாப்பிள்ள, ஆட சேல்ஸ் பண்ணிடலாம் மாப்பிள்ள. உங்க அப்பா சம்பாதிச்சு வாங்கினானா? இல்லையே. அவ்வளவு அசால்ட்டா சொல்ற சேல்ஸ் பண்ணிடலான்னு. டேய் பாரு, நீ முடித்தா திரட்டா பேசுவான். இதெல்லாம் வேலைக்கு பாத்து நாடு தேத்தி விட்டுறேன். அடி போ போ போ. என்ன மாப்பிள்ள உங்க அப்பனுக்கு கோவலாம் வருதா? அது தெரியல, நானு அப்படிதான் பேசி கிடக்குது. எவ்வளவு தெரித்தனாலும் வந்து பாரு, மானு கட்டுதா? ஏய் மூஞ்சி முதல்ல பேசிடும் போ. மாப்பிள்ள இந்த ஆடு அந்த இலையை காமிச்சோடனே வந்துது மாப்பிள்ள. நம்ம யாருக்குன்னா வித்துலாம்டா மாப்பிள்ள. அப்படியே சொல்ற? அப்படிதான் சொல்றேன். எங்க அப்பா கிட்ட பேசிய சமாதானம் ஆயிடு. இவங்கச்சா டப்பாயா 3 பேரும் சேர்ந்து வித்துலாம்டா. தெராட்டுல பத்தி அதுக்கா டப்பா வேணும் நானு. டேய் தாம்பு தட்டு மூஞ்ச கொஞ்சம் மரியாதையா பேசுறா. சாரிப்பா, நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த ஆட்டை வித்துலாம்பா. ஏமாத்திர மாட்டேன்னு சத்தியமன். அதுக்கு நான் பண்ணிட்டே போச்சா, ஏமாத்த மாட்டேன். உங்க வேலையை ஆரம்பிங்க, நாட்டை நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள ரோட்ல யாரு போனாலும் புடிச்சு ஆட்டை சேல்ஸ் பண்ணிடலாம் மாப்பிள்ள. 3 பாகம்னு சொல்லிட்டியா? அதெல்லாம் சொல்லிட்டேன்டா. சரி இதோ வர மாப்பிள்ள. அடலாம் உன்னை எங்களா தடுத்து இங்க தாங்கிறியா? ரொம்ப நல்ல மனுஷப்பா உங்களுக்கு. யாருக்கு வர தாவு குத்துனுக்கிறீங்க? ஆடாத வேலை இங்கிடும். என்ன மாப்பிள்ள ஆட்டுக்கு சொந்தக்காரனே வந்துட்டான். கம்னு பாத்துக்கலாம். இது எங்களோ தேடி நீர் தெரியுமா? காணும் ஆடு விற்க போறியாப்பா? களை வலை வந்தா வித்துருவேன், வாங்கிக்கிறீங்களா? நான் கடை வந்தா குடுப்பீங்க. ஒரு 8000 ரூபாய் வந்தா குடுத்துருவேன். 8 ரூபாய் வச்சுக்கிட்டு நான் தருதுங்க. இது அங்கிருந்து வச்சுட்டு போதுங்க. மாப்பிள்ள ஏதாவது சில்லறகுதா? ஏன்டா கேக்குற? இந்த இடு மாப்பிள்ள 20 ரூபாய் இது மாப்பிள்ள. கூடு இது அந்த ஆள் கிட்ட. இந்தாப்பா. நான் 20 ரூபாய் தரீங்க. இங்க பாரு ஒரே ரேட்டு 7500 ரூபாய். பொன்னார் கழிச்சு வந்து வாங்கி போயிடு காசை. ரேட்டு கம்மியாக்குதா? அப்போ 7501 ரூபாய் வாங்கிக்கப்பா. நியாயமா பேசுறப்பா. 7501 ரூபாய் தான் தரும்பா. சரிப்பா 7501 ரூபாய் தரம்பா. சரி ஓகே, நான் அப்புறமா வந்து காசு வாங்கி போறேன்னா. டேய் அவங்ககிட்ட என்னத்துக்கு ரேட்டை பேசிட்டு வாங்கினீங்க? நீ வாய மூடு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன பண்ண போது தெரியலதுங்க. டேய் எப்படி இருந்தாலும் எனக்கு பங்கு குத்துணும். அதெல்லாம் குத்துருவோம், கம்னு இருப்பா. மாப்பிள்ள அங்க போற அதோ தோறான். எப்பா இங்க கொஞ்சம் வாயா. என்னைய கூப்பிடுறீங்க? உன்னதான் இங்க வாப்பா. என்னப்பா இந்த ஆடை வந்து ஏலம் விட போறோம், வாங்கிக்கிறியா? ஆடு ஏலமா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா, ஏலம் கேக்குறதுக்கு அது ஒருத்தர் இருக்காரு. நீ ஏலம் கேட்டாக்கா கம்மி ரேட்லயே கடிச்சிடும். என்னப்பா ஏலம் கேக்குறியா? ஸ்டார்டிங் வேலை எவ்வளோ? அவங்க தான் ஆட்டுக்கு ஓனரு, அவங்க தான் விடுவாங்க. நம்ம 2 பேரும் கேட்கணும். ஸ்டார்டிங் ரேட் 500 ரூபாய். நீ மாப்பிள்ள என்ன கம்மியா சொல்றா? ஊரா போயிடுச்சுன்னு போட்டான். வெறும் 500? 550. 600. 600? 600 ஒரு தரம். 650. 900. எப்பா என்ன எத்தனை 900 ரூபாய்ன்ற? ஏண்டா எனக்கு தேவை நான் கேக்குறேன், உனக்கு தேவைன்னா நீ கேட்டுக்க. 1000. 1000 ஒரு தரம். 1500. 2000. டேய் 30,000 முஞ்ச 3000 என்ன பண்ணுவேன்? 3500. 4000டா. இப்ப என்ன பண்ணுவேன்? மாப்பிள்ள ஏத்தினுக்குறானுங்க மாப்பிள்ள. கம்முனு ஏத்துட்டோம். என்னப்பா ஆடு ஏலமா நடக்குது? ஆமா ஆமா வா சுரிங் பண்ண முடிஞ்ச. நான் ஏலம் கேக்குறியா? தெனாட்டுல பத்தியா அதுக்கு என்ன போய் சுருங்கி போன மூஞ்சிருந்து. ஏய் தவளாத் பேசிங்க எடுக்காத, ரேட்டு கேளுங்கப்பா. 4500பா. இந்த ஆடா 5000. நாமா ஸ்ட்ரைட்டா வந்து ஏலம் கேக்குறீங்க? 5100. 5200. 5300. டே பொக்காயா 6000டா. ஏம்பா 5000 ஒரே ரேட்டு எனக்கு முடிச்சு விடுங்கப்பா. 7000மா? நம்ம மாப்பிள்ள அவங்க அப்பா கார்த்திக் எடுத்துருவான் போலிக்குதா. நீ கம்முனு கேளுப்பா, ரேட் ஏத்தி கேளு. 7000 ரூபாய் போயிடுச்சா? என்கிட்ட 7000 ரூபாய் இல்ல, இல்லன்னா வாங்கிடுவேன். அது வாயா பாரு, நீ தான் வந்து ஏத்தி விட்ட. ஏம்பா சட்டு புட்டு எனக்கு முடிச்சு விடுங்கப்பா, இவங்க பேசி கிடப்பாங்க. 7000 ஒரு தரம். மாப்பிள்ள கொஞ்சம் வலிச்சு சொல்லு. சரிப்பா நான் வரேன்பா. ஐயோ போயிடானே, எப்ப கொஞ்சம் வா. அதான் அவர் முஷாரப்பா. என்னப்பா உனக்கு ஆடு வேணுமா? அதான் நீ 7000 ரூபாய் பேசிட்டிய. நீ வா அந்த 7000 ரூபாய் குடுத்துட்டு நீயே பூச்சிக்கோ. அதான் அவரு வாங்கிட்டாரு 7000 ரூபாய் குடுத்த. அவருக்கு வேற ஆடு குத்துறோம், நீ இதை வாங்கிட்டு போப்பா. அப்ப எனக்கு வேற ஆடு குத்துறீங்களாப்பா?
குத்துறோம்பா, இது குத்துரு. ஆஹா எனக்கு அது வேணாம், எனக்கு வேற ஆடு கொடுங்க. கந்துணி மூஞ்சியா, இந்த ஆடு தானே ஏலம் கேட்ட, என்ன வேற ஆடு கேக்குற? ரேட் அதிகமா இது, நான் வேற ஆடு வாங்கிக்கிறேன். சரி போனா போட்ட, ஒரு 500 ரூபாய் கம்மியா கொடு. கொடுப்பா 6500 ரூபாய். யாருக்குமே கொடுக்க முடியாது 6500 ரூபாய்க்கு. ஏன் நீ வாங்கிக்கியா? நீ என்னதான் சொல்ல வர? ஆடு ஒண்ணுமா வேணா உனக்கு? 5000 ரூபாய்க்கு தர முடியுமா? 5000 ரூபாய்க்கு எல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. அப்பனா எனக்கு வேணாம். ஆட வாப்பா, அப்பப்ப கோச்சிங் போற. 5000 ரூபாய் தானே கொடுங்க. என்ன எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறீங்க? வந்த கஸ்டமரை விடக்கூடாதுன்னு தான். ஏம்பா என்ன ஒரு வார்த்தை கேட்டீங்களா? நான் வாங்கிக்கணும். நீ என்ன மாதிரி ஆளுன்னு எனக்கு தெரியும், நீ போ கம்முன்னு. ஐயே வாய பாரு, அவனுக்கு வீட்டு பக்கம் வாடா, கழுத்துக்கு அடிக்கிறேன். அதுகிட்ட வச்சுக்கிறா, அது மோசமான கேரக்டர் ஆச்சாடா. நான் தான் இப்ப அதை கூட்டினு வந்தேன்னா அதை தானே வந்துச்சியா? 5000 ரூபாய் நான் நானே வாங்கிக்கிறேன்ப்பா. இருந்தாலும் நீங்க சொல்றீங்கன்னு கொடுக்குறேன். அப்ப நீயே வாங்கிக்கப்பா. அட என்னையா நீ 5000 ஆனாயா? 4500 ரூபாய் குடியா. 4500 ரூபாய் போதுமா? போதும் குடு. இன்னும் 2 வாட்டி போயிட்டு வரேன், அப்ப 1000 ரூபாய் கம்மி பண்ணுவீங்களா? அப்படியே போட்டு மண்டல் சாப்பிட்டே கூட நான் பாக்குறா, காசு குடுத்துட்டு வாங்கி போட ஆட்டா. குடுப்பா, இல்லன்னா அடிப்போம். குத்துருப்பா, உன் மேலே ஏறி உட்காந்து ஏன. மாப்பிள்ள, உங்க அப்பன் பேர் ஓன பேசுறான். ஏதோ அப்பனா? அப்பா இல்லப்பா, அப்பனா. அந்த ஆள் பேரு அப்பனா. அப்பனாவா? ஆமாங்க, அவர் பேர் அப்பனாங்க. கேளுங்க நீங்களே. ஆமாம்பா, என் பேர் அப்பனா. எவ்வளவு கிளாஸ் கொஸ்டின் கேக்குறான் பாரு. சரி குடுறா காசு. நான் காசு என்ன, அவரு ஏன் ஏந்துக்கிறாரு? அப்பனா உக்காரு. உட்காந்து ஏமாத்தி போட்டீங்களா? நாங்க 4500 ரூபாய் இது பாருங்க. சரி ஓகே, புச்சுன்னு போங்க ஆட்ட. யாராவது கேட்டா இந்த ரேட்டுக்கு வாங்கினேன்னு சொல்லாதீங்க. அது எப்படி நான் சொல்வேன்? அதிக ரேட்ல வாங்கணும்னு சொல்வேன். அது கூட சொல்லாதப்பா. அப்ப வேற எப்படி சொல்றது? என்ன தேடி வந்துச்சு, நான் வளர்க்குறேன்னு சொல்லு, வேற எதுவும் சொல்லாத. அதுவும் கரெக்ட் தான். நம்ம ஆடு ஏன் சொந்த கொண்டாட போறது? என்னப்பா, நான் வாங்கினேன்னு நினைச்சேன், நீ வாங்கிட்ட. பார்த்து பத்திரமா கூட்டுன்னு போ, நான் சொன்னது கவனம். சரிதான்பா. பா ஆட்டுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி சிக்கன் சோறு போடுப்பா. போடுறேன். ஏய் காசு கொடுங்கடா. இந்தாப்பா 1500. எப்பா இன்னைக்கு தானே உங்களால எனக்கு பணம் வந்துக்குதா? இது மாதிரி நம்ம ஒன்னா சேர்ந்து ஆட்டிய போட்டா செம்ம வருமானம் வரும். சரி அது இருக்கட்டும், ஆட்டுக்கு சொந்தக்காரன் வருவான், அவங்ககிட்ட என்ன சொல்றது? ஒரு வானா வந்துருக்கிறேன்னா உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி வேலை வேணும் எனக்கு. ஊட்டி விடுறாங்க உங்க உதருக்கு. என்னப்பா உன் ஆடு இப்படி பண்ணிச்சா? நான் பண்ணிச்சா? நான் பண்ணல, இன்னொரு ஆடு வந்தவொடனே ஓடிச்சா. ஆம்பா, என் கண்ணால பாத்துப்பா போச்ச. நீங்க புஜ்ஜி வைக்கிறேன் தானே? எவ்வளவு ட்ரை பண்ணப்பா, நன்றி காட்டாடி இலையெல்லாம் துண்டு புடுக்க போட்டு போய்க்குது பாப்பா. ஆமா, துண்டு புடுக போட்டு போய்க்கிட்டியா? இப்படி போனா அந்த ஆடு கச்சிரும்னு நினைக்கிறேன். உங்க கடை தானே வித்தா, நீங்க தான் போய் தேடனா? ஏன்டா பனானா வாயா, நாங்க தான் காசை குடுக்கலையா? ஆமா காசை குடுக்கல, காசு கொடுங்க. காது மேல அடிச்சு கலா கும்பல மாட்டுருவேன். ஆடு ஓடி போச்சுடா, ஒரு கால ஆடு வச்சுங்கிற. என் பொள்ளாடி மாரி இந்த ஆடு ஓடிச்சா? அப்ப உன் பொண்டாட்டியும் ஓடிச்சா? ஐஸ்காரம் வேணா, ஐஸ் நல்லா இது நான் கூட போயிடுச்சு. இந்த ஆடும் அப்படித்தான் போயிச்சு. போ அந்த பக்கம் எங்கன்னா போய் பாரு. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்குதான்னு பாருப்பா. பாக்குறேன். ஆடு, என் ஆட பாத்தியா? பயித்துக்காரனா புலம்பு விட்டுமாடா. அது எப்படின்னா புலம்பின்னு போட்டோம், வராமப்பல நம்ம போவோம். ஹலோ, இந்த ஆட்டுக்காரு கேட்டா சொல்ல மாட்டேங்குதா? அங்க இருக்குது பாரு அந்த ஆட்டு கட்டு கேட்டுக்கினே அப்படியே போ. ஏ ஆடியா, நீ எல்லாம் பாத்தியா இல்லையா?